11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு பாருங்கள். தயவுசெய்து அந்த கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கண்ணே. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நெடுவினாக்கள் சொல்கிறேன். நமக்கு 6 மார்க்கு 3 வரும். ஸோ அதில் 1 உரைநடை, 1 செய்யுள், 1 துணைப்பாடம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மொத்தமாகவே ஒரு 4 கொஷின் தான் இருக்கும். 4 உரைநடை, 4 செய்யுள், 4 துணைப்பாடம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். மேபி ஒரு 2 ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். இதை மட்டும் படித்தா 3மே எழுதிடலாம். அண்ட் சிறுவினா குறுவினாவும் தனியாக கொடுத்துருக்கேன். அண்ட் பயிற்சி 7x2 14 செகண்ட் பகுதி இருக்கு இல்லையா, உங்களுடைய பேச்சு வழக்கு, எழுத்து வழக்காக மாற்றுறது, கலை சொற்கள், அந்த மாதிரி ஒரு 2 மார்க்ஸ் வரும்ல, அதுவும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பரோட. அண்ட் அணிகள், திணை, துறை, இந்த 4x3 12 செக்ஷன் அது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 நாள் டைமில் படிக்க போகிறீங்க. இன்றைக்கி படிக்க போகிறீங்க, நாளைக்கு படிக்க போகிறீங்களோ, வீடியோவை முன்னாடியே போட்டாலும் முடிவு பண்ணிட்டா தான். ஸோ நெடுவினா வந்து நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு நெடுவினா நன்னூல் பொதுப்பாயிரம். இயல் 2ல் திருமலை முருகன் பல்லு, யானை டாக்டர். இயல் 3ல் வாடிவாசல் கதை மட்டும் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. திருக்குறள் கோடையில் சிறந்த வள்ளுவன், அடக்கமுடைமை. கோடையில் சிறந்த வள்ளுவன் இது வந்து பார்க்க முடியலனா கூட அடக்கமுடைமை பார்த்துருங்க, கன்ஃபார்ம் வரும். இயல் 4ல் பௌத்த கல்வி, சமண கல்வி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. பாரதி நிதலாளர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், 3வது கேள்வி. இயல் 5ல் மதினா நகரம், அதுவும் இம்பார்ட்டன்ட், 3வது பிம்பம் கதை. இயல் 6ல் சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டீட்டெயிலு, 2வது கேள்வி. இயல் 7ல் சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை, ஸோ இது வந்து பேரோசை, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு உரைநடை. பாரதிதாசன் புரட்சி கவி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயல் 8ல் நட்ராஜன் தனிமொழி அண்ட் நர்த்தகி நட்ராஜின், இது வந்து கதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ மொத்தமாகவே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன், இதையாவது படிங்க. சிறுவினா குருவினா வந்து இயல் 1 2 மார்க்னா குருவினா, 4 மார்க்னா சிறுவினா, சரிங்களா? அப்போது நமக்கு சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும். ஒரு 4 கொடுத்து 2 செய்யுள், 4 கொடுத்து 2 உரைநடை. அப்போ கண்டிப்பாக நம்ம சொன்னது படித்தாலே எழுதிடலாம். குருவினா வந்து எல்லாருமே எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இயலில் 1 3 5 1 2 3 சிறுவினாவில். குருவினாலும் 1 2 6 4 மார்க்கில் 1 2 3 5. இயல் 3ல் குருவினாலும் 1 2 4 மார்க்கில், அதாவது சிறுவினாலும் 1 2. ஸோ இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு பாருங்கள். இயல் 3ல். இயல் 4ல் 1 2 5 4 மார்க்கில் 1 2 5. இயல் 5ல் 1 2 4 4 மார்க்கில் வந்து 1 2 4 5. இயல் 6ல் கம்மியாக தான் இருக்குது, 4 மார்க்கில் 1 2 3 அண்டு 2 மார்க்கில் 1 2. ஸோ அடுத்து இயல் 7ல் 2 மார்க்கில் 1 2, 4 மார்க்கில் 1 2 4. இயல் 8ல் 2 மார்க்கில் 1 2 4, 4 மார்க்கில் 1 2 3 4. கொஞ்சம் சிறுவினா அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். ட்விஸ்ட்டு பண்ணாலும் எழுதுறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வைக்கிறனால மேபி மாறலாம். ஸோ அதனால் இதை மட்டும் படிச்சிங்கன்னா எல்லாமே எழுதிடலாம். ஸோ 7 to 14 இதுதாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக, பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. 4 கேள்வி தான் இருக்குது, அது வந்து 1 வந்துடும் 2 மார்க். பிறமொழி சொற்கள் அது வந்து பேஜ் நம்பர் 23ல் இருக்குது, கண்டிப்பாக வரும். மயங்கொழி சொற்கள் கண்டிப்பாக வரும், பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. வள்ளினிமைகளை 8ம் நீக்கியும் எழுதுக, கண்டிப்பாக கேட்பாங்க, பேஜ் நம்பர் 74ல் இருக்குது. சொல்லை பிரித்து சேர்த்தும் எழுதுக, பேஜ் நம்பர் 115ல் இருக்குது. புதிர்களுக்கான விடையை எழுது, பேஜ் நம்பர் 143ல் இருக்குது. மரபு சொற்கள் பேஜ் நம்பர் 200ல் இருக்குது. ஸோ இதெல்லாமே மஸ்ட்டு. இதில் ஏதாவது ஒரு 5வது வந்துடும். கலை சொல்லாக்கமும் வந்துடும், சரிங்களா? புணர்ச்சி விதி பகுபதொருப்பனும் வந்துடும். உங்களுக்கு 9 கொடுத்து 7 சொல்லுவாங்க. புணர்ச்சி பகுபதொருப்பனு ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது, அதனால். ஸோ அது போக இலக்கண கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது வரும், இலக்கண தேர்ச்சிக்கொள்ள ஏதாவது கேள்வி வரும். பட் இதுவே நீங்கள் போதுமானது தான், படிச்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியம், 4 மார்க் 4x3 12 தமிழாக்கம் தருக, பேஜ் நம்பர் 23 53 79 143 141 223. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். தமிழாக்கம் தருக 4 மார்க்கில் அந்த செஷனில் கேட்பாங்க. இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. என்னை கேட்டிங்கன்னா என்ன எழுத சொல்லுவோன்னா, தமிழாக்கம்மை விட அணிகள் 1 படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நயம்பராடுதல் 1. நயம்பராடுதல் வந்து 1 தான். மைய கருத்து தீர்ந்த கருத்து வந்து 3 லைன் எழுதிட்டு, எதுகை மோனை இயல்பு ஏதோ ஒரு 3 நயமையை மட்டும் எழுதிட்டு லாஸ்ட்டில் முடிவிரை எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நயம்பாடுதல் அட்டன் பண்ணுங்கள், அணி அட்டன் பண்ணுங்கள்.
அது போக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது கருத்து படத்தை புரிந்து கொண்டு எழுதுறது, பேராகிராஃப் எழுதணும். இப்போ நீங்கள் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு பேராகிராஃபாக எழுதணும். இந்த மாதிரி கேள்விகள் எழுதுறது பெட்டர். பட் இது வந்தால் தான் வரும். இதுக்கப்புறம் இது கேட்பாங்க, அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டால் கேட்கலாம். போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க. அப்போ அழகிடுதல் வந்து 10th நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே தான். அழகிடுதல் வந்து என்ன ஃபார்முலாவோ 10th என்ன படிச்சிங்களோ அதே தான் இருக்குது, நம்ம புக்கில் இருக்குது 11th ஸ்டாண்டர்டில் அதுவும் வரும். ஸோ என்ன 3ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்க, இல்லை திணைத்துறை செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க. என்னை கேட்டால் நயம்பாராடுதல் அணி தமிழாக்கம் தருக ஓகே, இல்லை தமிழாக்கம் தருக முடியலன்னா அணி திணைத்துறை நயம்பாடுதல். பட் திணைத்துறையும் படிக்கணுமே அப்படிங்கிறத, ஏன்னா எடுத்துக்காட்டெல்லாம் படிக்கணும்ல. சரி வாங்க பார்க்கலாம் என்னென்னு. தமிழாக்கம் தருக பேஜ் நம்பர் 142 கருத்து படத்தை புரிந்து கொண்டு அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். பேஜ் நம்பர் 200 வரைபடம் கொண்டு விரிவாக்குக, இதுவும் கேட்பாங்க. அணிகளில் என்னெல்லாம் அணி பார்க்கணும், வேற்றுமை அணி, ஊமை அணி, சொல் பின்வரும் நிலை அணி, பிரிது மொழிதல் அணி, உருவு அணி, இது 5 அணியும் பாருங்கள். அடுத்தது துறையில் வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை கண்டிப்பாக வரும். திணையில் வந்து முல்லைத்திணை குறிஞ்சித்திணை. ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா அணியே 2ஆக பிரித்து கேட்பாங்க. வேற்றுமை அணி கேட்டால் ஆர் சாய்ஸில் உருவு அணின்னு கேட்பாங்க. அப்போ 2 அணி வரும் சார், அப்போ ஃபஸ்ட்டு 3 மட்டும் படிச்சுக்கிட்டா அப்படிலாம் இல்லை, 5மே படிச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப். அடுத்தது திணைத்துறையில் திணை ஒன்று வரும், துறை ஒன்று வரும், ஆர் சாய்ஸில் வரும். அப்போ நீங்கள் ஆர் சாய்ஸ்னால் ஆர் சாய்ஸ் திணை அல்லது துறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3மே படிச்சிட்டிங்க அப்படின்னா சேஃபர் தான். ஏன்னா துறையிலே இன்னும் ஒரு துறை இருக்குது, திணையிலையும் இன்னும் 2 திணை இருக்குது. நான் முக்கியமான திணைத்துறை தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை மாற்றி கேட்ட போகிறாங்க. ஸோ அதனால் 3 படிக்கிறது பெட்டர். இல்லை சார் இது வேண்டாம், அணி மட்டும் படிச்சுட்டு தமிழாக்கம் தருக படிச்சுக்கிட்டு அழகிட்டு வாய்ப்பாடுதலும் அப்புறம் இந்த 2மே பார்த்துக்கிறனாலும் ஓகே தான். சரியா? அப்புறம் சில டைம் ஒரு பழமொழி கொடுத்து வாழ்க்கை நிகழ்வோடு ஒத்தி எழுத சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க, யானைக்கும் அடிச்சிறக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு ஒரு கதை எழுதி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் தரணும், ஒரு டெஃபினேஷன் தரணும். ஒரு 3 லைன் டெஃபினேஷன் வந்து விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், பேராகிராஃபாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் மாரல் தத்துவம் எழுதணும். அவ்வளோதான். இது வந்து ஓன் கதை எழுதுகிற மாதிரி. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கேட்டால் அட்டன் பண்ணலாம். ஸோ என்னை கேட்டால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே இது பயப்பட தேவையில்லை. திணைத்துறை அணிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். துறையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன துறை அந்த டெஃபினிஷன், அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்து அந்த எடுத்துக்காட்டுக்கு விளக்கம் கொடுத்து முடிவுரை எழுதினா தான் நமக்கு மார்க் கிடைக்கும். அதே மாதிரி தான் அணினா என்ன, அந்த இப்போ வேற்றுமை அணினா என்ன, அதோடைய எடுத்துக்காட்டு, விளக்கம், அணி பொருத்தம், இதெல்லாம் எழுதினா தான் 4 மார்க் கிடைக்கும். மனநம் பொறுத்தவரைக்கும் யுகத்தின் பாடல், நன்னூல் பாயிரம், காவியம், குறுந்தொகை, புரட்சிக்கவி, இதையாவது ஒழுக்கமாக படிங்க. மோஸ்ட்லி மனநத்தில் நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா மனப்பாடங்கிறது அவங்க கேட்குறது ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ எது வேணாலும் கேட்பாங்க. திருக்குறளையும் நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்கன்னா 4 + 2 6. ஸோ கண்டிப்பாக மனநமும் குறளும் என்ன வரும்னே சொல்ல முடியாது. மனநம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான். முடியலன்னா இது முதல் படிச்சுட்டு போங்க. ஸோ எனிவே 1 மார்க்லாம் புக் பேக் படிங்க. புக்கின் 1 மார்க்கை பற்றி சொல்கிறதுக்கும் 11th சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? புக் பேக் 1 மார்க் மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. இதுதான் மொத்தமாக. சரிங்களா? தமிழ் ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நெடுவினா குருவினா சிறுவினா படித்தாலே பாதி தமிழ் முடிஞ்சுது. அப்புறம்லாம் இதுதான் பயிற்சி தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வீடியோ வரும். தேங்க்யூ.